ரெண்டு பேரும் மெட்ராஸில் ஒரே ரூமில் இருந்தோம். நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். திருச்சியை சேர்ந்தவர். ஏன் அட்ரஸ் சொல்கிறேன்னா, ரெண்டு பேரும் உலகத்தை விட்டு போயிட்டாங்க, அதனால தைரியமாக சொல்கிறேன். அவருடைய சொந்த அக்கா மகளை கல்யாணம் கட்டினார். சொந்த அக்கா மகா. அதாவது இவர் அவளை அப்படி இருந்து பார்த்துருக்காரு. அவளும் சின்ன வயசுலேருந்தே இவளை நல்லா தெரியும். ஆனால் திருமணம் பண்ணி நான் ஒரு மேல் வீட்டில் இருந்தேன், அவங்க கீழ் வீட்டில் அங்கே இருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் டெய்லி சண்டை நடக்கும். ஒரு நாள் அந்த அம்மா விளக்குமாற பிடிச்சிக்கிட்டு நிற்கிது. நான் கம்பெனிலேருந்து வந்தேன். அவளை அண்ணின்னு கூட, அண்ணி என்ன ஆச்சு? உங்கள் அண்ணனுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் என்னன்னு கேட்டேன். நேற்று இந்த மனுஷன் மெட்ராஸ் பஸ், உங்களுக்கு தெரியும், மெட்ராஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது எப்படின்னு தெரியும், தொங்கிட்டு வரணும். இவர் செக்ரட்டரியேட்டில் வேலை செய்தவர், இங்கே பல்லாவரத்தில் குடியிருந்தார். அங்கேருந்து தொங்கிட்டு வரணும். இவர் ஒரு பஸ்ஸில் ஏறி இருக்கிறாரு, ஒரு பாட்டியம்மாவும் ஏறி இருக்கு. அது பெரிய பொட்டு, குங்குமம் பொட்டு வச்சுருந்துருக்கு. குங்குமம் பொட்டு வச்சுட்டு இருந்திருக்கும்போது அதுக்கு ஸ்டாண்டிங் டிக்கெட் தான் கிடச்சிருக்கு. பிரேக்கு நம்ம ஊர் மெட்ராஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்காரன் எப்படி போடுவான்னு தெரியும், டமான்னு போட்டிருக்கான். அந்த அம்மா உருண்டு இவர் மேலே சாஞ்சிச்சு. இவர் பிடிச்சிருக்கிறாரு. அவ்வளோதான். அந்த அம்மா குங்குமம் போட்டு இங்க. இவளுக்கு தெரியாது. இவன் எவளையோ கட்டி அணைச்சிட்டு என்னையும் பார்க்க வந்திருக்கான் அவங்க அண்ணன். நான் எனக்கு அவங்ககிட்ட ரொம்ப ஸ்நேகங்கிறனால சொல்றேன், என்னண்ணே அண்ணி என்னெல்லாமோ சொல்றாங்களே, தம்பி என் நிலைமை பாத்தியா? நான் ஒரு கிழவி, அவ 80 வயசு, இவ்வளோ பெரிய பொட்டு வச்சிருந்தா, அதை நான் பார்க்கலப்பா. அவளுக்கு உதவி செய்தேன்னு வந்தேன். நான் வீட்டில் வந்தா இப்படி இரத்த காட்டேரியும் சந்திக்கணும். நான் வெறும் ரத்த கலரை தான் சந்திச்சேன், ரத்த காட்டேரிய சந்திக்கணும். நான் போய் அந்த அம்மாட்ட உட்கார்ந்து பேசி பார்த்தேன். she didn't believe me. No, not at all. 2 வருஷம் கழிச்சு ட்ரெயினில் விழுந்து செத்து போச்சு. Now that man is also not there, but I am telling you the name. சந்தேகம் எங்க கொண்டு போகணும்னு தெரியாது. நல்லா கவனிங்க. நான் அவனை நேசித்தேன். அமெரிக்காவில் பார்க்க உங்களுக்கு தெரியும். என் கூட ஒரு ஃப்ரெண்டு ட்ராவல் பண்ணார். 300 கிலோமீட்டர். நாங்கள் ஒரு மீட்டிங் போனோம். 300 கிலோமீட்டர் போகக்குள்ள 30 நேரம் சொல்லிட்டார், ஐ லவ் யூ டார்லிங். திடீர்னு ஒரு கால், ஐ லவ் யூ டார்லிங். நான் சொன்னேன், எதுக்கு ஏன் லவ் யூன்னே சொல்லிட்டு வரேன்? ஜபக்குமார், திஸ் இஸ் நாட் இந்தியா. இஃப் ஐ டோன்ட் சே 10 times ஐ லவ் யூ, ஷி வில் பி சம்படிஸ் வைஃப். நம்ம அப்படி சொல்லி தான் அன்பை தெரியப்படுத்தணுங்களே. Your little touch may show that I love you. பெரிய சாரி வாங்கி கொடுத்து, நெக்லஸ் வாங்கி கொடுத்து, நகை நட்டு எல்லாம் போட்டாதான் அன்புக்கு வட்டுறன்னு அர்த்தம். யுவர் லிட்டில் டச் கேன் எக்ஸ்பிரஸ். உன்னுடைய சின்ன தொடுதல், அது மனைவியாகட்டும் அது கணவனாகட்டும், உன்னுடைய சொன்ன தொடுதல் அவன் உன்னை நேசிக்கிறான் என்று காண்பிக்கிறதுக்கு போதுமானது. மனைவியே, உன்னுடைய சின்ன தொடுதல் உன்னுடைய கணவனை நீ நேசிக்கிறாய் என்பது சொல்வதற்கு போதுமானது. நல்லா கவனிங்க. If it is done with the real love, that is sufficient. நல்லா கவனிங்க. இன்னொன்னு, பிரதர் நான் என்னெல்லாமோ செஞ்சுட்டேன், ஆனா இந்த பிசாசு போக மாட்டேங்குது. ஒண்ணு செய், நீ அந்த பிசாசை விட்டுரு. என்ன? அவ எதில் சந்தேகப்படுறாளோ அந்த ஆளோட உன்னுடைய சிநேகத்தையோ உன்னுடைய உறவுகளோ கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்காக பிரைஸ்லன்னு சொன்ன இப்படி திரும்பல, பட் அவாய்ட், பிகாஸ் ஷீ இஸ் சஸ்பெக்டிங். பில்ட் கான்ஃபிடன்ஸ் இன் ஹர், பில்ட் கான்ஃபிடன்ஸ் இன் ஹிம். அவளுக்குள்ளே நம்பிக்கையை உருவாக்குவதற்காக சில காரியங்களை இடறுதலாக தோன்றுமானால் அதை கொஞ்சம் ஒதுக்கி விடுவது குடும்ப உறவுக்கு நல்லது. நன்றாய் கவனிங்கள். அநேகர் இதிலே கவனமா இல்லாததினால் வாழ்க்கை இழந்தவர்கள் உண்டு. இதிலே கவனமாக இல்லாததினால் வாழ்நாள் முழுவதும் அழுகிறவர்கள் உண்டு.
தயவு செய்து என்னுடைய சின்ன ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஃபேமிலியை அட்டாக் பண்ற முதல் பிசாசு அதுதான். அது ஃபேமிலியை மாத்திரம் இல்லை, இயேசுவையும் ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்ததும் அதுதான். இயேசுவிடத்திலிருந்து பிசாசு என்ன சொன்னா? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் உங்க அப்பா உன்னை பட்னியா வச்சிருப்பாரா? அதான் அர்த்தம். யூசே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான், ஒரு 1.25 மாசத்துக்கு முன்னால, 40 நாளைக்கு முன்னால தான் சொன்னார், பிரியமா இருக்கிறீங்க நேசகுமாரன்னு சொன்னார. அது பொய்டா, அது பொய். நேசகுமாரன் உன்னில பிரியமா இருக்கேன்னு சொன்னார, உன்னை பட்னி போட்டார், உனக்கு பசி எடுக்குதுல்ல. 40 நாள் ஜெபம் பண்ணி முடிஞ்ச உடனே அவரு ஏதாவது ஒரு தூதனை அனுப்பி அங்கே மிருகங்களோடு கூட சந்திக்கும் போது தூதனை அனுப்பி உனக்கு ஊழியம் செய்தவர், உனக்கு பசியா இருக்கணும் தூதனை அனுப்பி எலியாக போஷிச்சது போல போஷிக்க கூடாதா? அந்த இதுக்குள்ள அவ்வளவு அடங்கி இருக்கு. நல்லா கவனிங்க. இயேசுவிடத்துல அந்த பிசாசு சொல்றான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் அதற்குள்ள ஏராளமான காரியம் அடங்கி இருக்குது. என்ன அடங்கி இருக்குது? 40 நாளைக்கு முன்னால தான் சொன்னாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அவர் உண்மையா உன்னை அன்பு கூர்ந்திருந்தார்னா, உண்மையா நேசிச்சிருந்தார்னா, காட்டு மிருகங்களோட சஞ்சரித்தார் எழுதப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 13வது வசனம். அவன் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். என்ன செஞ்சாருங்க? 40 நாள் தேவதூதர்கள் ஊழியம் செய்தாங்களே. அந்த தேவதூதர்ல ஒருத்தங்கிட்ட ரொட்டி கொடுத்து அனுப்பினார்ல, யாரா போசிக்கிறதுக்கு, தூங்கிக்கிட்டு இருந்த எலியாவை போசிக்கிறதுக்கு. நீ பசியா இருக்கிற உனக்கு ஒரு ரொட்டி கொடுக்க கூடாதா? That is the question. Satan wanted to bring to the mind of Jesus Christ, trying to put a seed of suspicion in the heart of Jesus regarding his father. அவருடைய பிதாவுடைய அன்பை சந்தேகிக்க முடியாத ஒரு சின்ன விதையை போட்டாச்சுன்னா I am successful. அதான் முதல் சோதனை. அதே சோதனை தான் ஏதேனுக்குள்ளே வந்தது. என்ன வந்தது? வாசிக்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம்